புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக தாய்ப்பால் மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் தவளக்குப்பத்தில் நடைபெற்றது. சுகாதார உதவி ஆய்வாளர் இளஞ்செழியன் வரவேற்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி அஸ்மா தலைமை தாங்கினார். மருத்துவ அதிகாரிகள் செல்வ நாயக்கி, பாலசுப்ரமணியன், சாகுல் ஷமீத், நாகார்ஜுன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அதிகாரி அஸ்மா பேசுகையில், தாய்ப்பாலின் பெருமைகள் மற்றும் சீம்பாலின் சிறப்பு தன்மையான குழந்தை பிறந்தவுடன் தாயிடம் இருந்து சுரக்கும் மஞ்சள் நிறம் கொண்ட கெட்டியான பால் சீம்பால் எனப்படும். இதை ஆங்கிலத்தில் கொலஸ்ட்ரம் என்று கூறுவார்கள். சீம்பால் கொடுப்பது குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் முதல் தடுப்பூசியாகும். சீம்பாலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தையை பல வியாதிகளில் இருந்து பாதுகாக்கிறது. சுகப்பிரசவத்திற்கு பின் அரை மணி நேரத்திற்குள்ளும் அறுவை சிகிச்சைக்கு பின் 4 மணி நேரத்திற்குள்ளும் சீம்பால் கொடுக்கப்பட வேண்டும். சீம்பால் கொடுப்பதால் தாயின் வயிற்றிலிருந்து நஞ்சு வெளியேறுகிறது, இரத்தப்போக்கு தடுக்கப்படுகிறது. குழந்தை பிறந்தவுடன் வெளியேற வேண்டிய முதல் மலத்தை விரைவாக வெளிக்கொண்டு வர இந்த சீம்பால் உதவுகிறது. மேலும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக்கி கூடுதல் இரும்புச்சத்தை பெறவும் சீம்பால் உதவுகிறது என்று கூறினார். தொடர்ச்சியாக மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவ மாணவிகளின் தாய்ப்பால் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பெண் மேற்பார்வையாளர்கள் உமா, கிராமப்புற செவிலியர்கள் மஞ்சுளா, சிவரஞ்சினி, ஜெயசாந்தி, ஆஷா பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சுகாதார உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் நன்றியுரை கூறினார். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாய்மார்கள், தாய்ப்பால் மட்டுமே 6 மாதம் தொடர்ந்து கொடுப்போம், மேலும் 7வது மாதத்தில் இருந்து 2 வயது வரை இணை உணவுடன் தாய்ப்பால் கொடுப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதேபோல பூர்ணாங்குப்பம், நல்லபாடு, ஆண்டியார் பாளையம் துணை சுகாதார நிலையங்களில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது.